அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். புலம்பும் மனிதர்கள், இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற அந்த சிறு தொடரிலே பல செய்திகளை உங்கள் சிந்தனைக்கு நாம் பகிர்ந்திருக்கிறோம், உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். புலம்பக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்தை அவர்கள் ஆழமாக உறுதியாக தங்கள் உள்ளத்திற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இரண்டு தான் இருக்கிறது. ஒன்று படைப்பாளனாகி அல்லாஹ், அடுத்து அவனால் படைக்கப்பட்டவைகள். அல்லாஹ் மட்டும்தான் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவன். இறைவன் மட்டும்தான் பரிபூரணத்துவமிக்கவன். அவனை தவிர எல்லா படைப்புகளும் குறை உள்ளதே என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய உள்ளத்திலிருந்து புலம்பல் அகல ஆரம்பித்துவிடும். ஏன் புலம்புகிறாய் மனிதனே? நீ என்ன எண்ணத்தோடு புலம்புகிறாய்? எல்லா மனிதர்களும் புலம்புவதற்கு மிக முக்கியமான காரணம், தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டால், அல்லது ஏதேனும் பொருளாதார சறுக்கல்கள் அல்லது வேறு சில ஏதோ ஒரு பிரச்சனை அவனுடைய மனதை கவ்வி பிடித்தால், அவனுடைய எண்ண ஓட்டத்திலே முதலாவதாக வந்து நிற்பது, இது எனக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று எண்ணத்தோடு அவன் செயல்படுகிறான். அவன் நினைக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் மனிதர்கள் அனைவரும் பலகீனமானவர்கள். சிந்தனையால், முடிவெடுக்கும் திறனால், உடல் அமைப்பால், இப்படி எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டாலும் மனிதர்கள் பரிபூரணத்துவமிக்கவர்கள் உலகத்திலே யாருமே இல்லை. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது, இரண்டு இருந்தால் இன்னொன்று இருக்காது. எல்லா மனிதர்களும் அவர்கள் தங்களிடத்திலே உள்ள குறைகளை, தங்களிடத்திலே உள்ள பிரச்சனைகளை நினைத்து புழுகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். அப்படி இருக்க நீ ஏன் புலம்புகிறாய்? உன் புலம்பலை சக மனிதர்களோடு நீ பரவ விட்டுப்பார். மனிதர்கள் பலகீனமானவர்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருப்பதைப் போல அவர்களுக்கு அந்த பிரச்சனை. அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபர்களாக இருந்தாலும், நாடாடும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஏன் உலகத்திலேயே முதல் பணக்காரனாக இருந்தாலும் அவர்களும் பலகீனமானவர்கள். அவர்களுக்குள்ளும் நூற்றுக்கணக்கான இன்னல்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டால் உன் புலம்பல் அணைக்கு எப்படி அரண் அமைக்கப்படுகிறதோ அதே போல உன் புலம்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.